ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம் சார். நான் சிவகுமார் பேசுகிறேங்க. ஆல்ரெடி என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பார்ட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். இது அதோட தொடர்ச்சி பார்ட் நம்பர் 2 சார். அதாவது ட்ரேடிங் நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருந்தேன் சார். கண்டிப்பாக எல்லோரும் வின் பண்ணலாம். அதில் எந்த விதமான சந்தேகங்கள் வேண்டியதில்லை. அதனோட டெக்னிக்கலாக நம்மளுக்கு கரெக்டாக எப்படி என்ட்ரி ஆகணும் எக்ஸிட் ஆகுங்கிற அந்த ட்ரிக்கு தெரிய வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் நம்ம அக்செப்ட் பண்ணி உள்ள வர காரணம் மணி மேக்கிங் தான். நம்ம ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், ஃபாரெக்ஸ் எக்ஸட்ரா எல்லாமே ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங் வரக்கூடிய காரணம் நம்ம ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் சார் வரும். இன்க்ளூடிங் மீ. நானும் ஏதோ ஒரு விதத்தில் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் இந்த சேனல்லையே நான் என்ட்ரு ஆகிருக்கிறேன். இது நான் பாமரத்தனமாக சொல்கிறேன் சார். அதில் ஒன்றும் ஒளிமறைவு கிடையாது. எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு வர்றாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் டைரெக்டாக இல்லாத இன்டைரக்டாக ஏதாவது ஒரு விதத்தில் மணி மேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் வர்றோம். காமனாக நம்ம பேசுவோம் சார். என்னென்னா இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஏன் என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னு வர்றோம் அப்படின்னா, இதில் நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் எதுவும் எதிர்பார்க்குறது இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ஒரு கண்டிஷன் கிடையாது, ஒரு ரூல் கிடையாது. இந்த எல்லாமே கண்டிஷனுமே நம்ம எதில் அப்ளை ஆகுதுன்னா நம்மளோட மணியில் தான் அப்ளை ஆகுது. எல்லா கண்டிஷன்ஸும் ரூல்ஸு எல்லாமே மணி நம்மளோட ஃபண்டு அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கிற ஃபண்டில் தான் சார் அப்ளை ஆகுது. அப்போட நம்மளோட டோட்டல் ஆல் கண்டிஷன்ஸ் அப்ளை மணினா மணியில் தான் சார் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம பண்ணக்கூடிய சரியாக இருந்தாலும் மணி ஆட் ஆகும், தப்பாக இருந்தாலும் மணி டெபிட் ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் புதுசு ஒன்றும் உங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்லை. பட் நான் சொல்லணுங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுனால எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ட்ரேடிங்கில் சார் ஆக்சுவலாக நம்ம ஷார்ட் டைமில் ஹீரோவும் ஆகலாம், ஜீரோவும் ஆகலாம். இது யாரும் இதை மறுக்க முடியாது. இல்லை மிடிலாங்க கூட போகலாம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஹீரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக 100% ஹீரோ ஆகலாம். நம்ம நெகட்டிவ் தாட்டே வேண்டாம். ஜீரோ ஆகும் அப்படிங்கிறத பற்றி விமர்சனமே நம்மளுக்கு வேண்டாம் சார். நம்மளும் ஹீரோ ஆகும், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். நான் கொடுக்குற கண்டென்ட்டை பொறுமையாக ரிலாக்ஸாக பாருங்கள். ஏதோ ஒரு அறிகுறியில் ஏதோ கேட்கணுமே, ஏதாவது நம்மளுக்கு தேடல்கள் இதில் இந்த வீடியோவில் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் செய்து வீடியோ பார்க்காதீங்க. ரிலாக்ஸாக ஃப்ரீயாக பாருங்கள். நான் கொடுக்குற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்குது. ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும். இது எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு சார். நம்ம முடிஞ்ச பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுவோம். நெகட்டிவ் தாட் வேண்டாம் சார். மார்க்கெட்டில் நம்ம கண்டிப்பாக 100% சக்ஸஸ் பண்ணலாம். அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். உங்கள் மைண்டில் பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்கள். அதுக்குரிய வேலைகள் செய்வோம். வெறும் மைண்டில் நம்ம பாசிட்டிவ் திங்க் பண்ணாமல் நம்ம ட்ரேடில் வராது. அது கிளியராக எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவ்க்குரிய என்னென்ன வேணுமோ அந்த எனர்ஜி நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நான் கேதர் பண்ணி கொடுக்குறேன். இதை நான் கொடுக்குறது எல்லாமே லேர்னிங் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் சார். நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறது எதுக்காகனா, நான் ஒரு ட்ரேடராக இருந்தால் எப்படியெல்லாம் மனநிலை இருக்குங்கிறத நானும் உணர்ந்துருக்கிறேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிறேன். திரும்ப அதே ஓல்டு கரண்ட்டுக்குள்ளேயே நான் போக வேண்டாம் சார். நியூவாக வருவோம் சார். மார்க்கெட்டு எப்படி மூவ்மெண்ட் ஆகுங்கிறத நான் ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பொறுமையாக கேளுங்க. மார்னிங் 9:15 ஸ்டார்ட் ஆச்சுன்னா 50 மினிட்ஸ் அந்த ட்ரேடு பையரும் செல்லரும் போட்டியாக தான் சார் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு ஏதாவது ஒரு டைரெக்ஷன் போங்கிற ஒரு முடிவுக்கே வரும். காலையில் 9:15 10:15 வரைக்கும் ஒரு ஸ்பீடு இருக்குது சார். 10:30 11:30 அந்த மார்னிங்கோட டைரெக்ஷன் தகுந்த மாதிரி மூமெண்ட்டும் போகும். 11:30 1 மணி வரைக்கும் ஒரு மிடிலாக போயிட்டுருக்கு சார். 1:30 2 மணிக்குள்ள அடுத்த டைரெக்ஷனுக்கு ஸ்பீட் ஆகும். 2 to 3 பீக் ஹவர்ஸ் தான். திரும்ப 3 to 3:30 பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய க்ளோசிங் கூட ஸ்பீடு காமிக்கும். இது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் சார். இதில் எந்த சேஞ்சஸும் வேண்டியதில்லை. இது எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவது, எல்லாருமே எக்ஸெப்ட் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு. ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒன்றுமே இல்லை சார். இது ஒன்றும் ஒரு ரூலே கிடையாது. அதாவது என்னென்னா, பையரும் செல்லரும் போயிட்டுருக்கும்போது ஒரு மார்க்கெட் டேன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல செல்லரோட டாமினேட் கம்மியாகுதுன்னா பையரோட டாமினேட் அதிகமாகும் போது மார்க்கெட் அப்சைடு போகும். இதே மாதிரி தான் சார். செல்லுக்கு கீழே டவுன் ஆகும்போது அதேமாரி தான். பை பண்ணுறவங்களோட டாமினேட் கம்மியாகும்போது செல்லரோட டாமினேட் அதிகமாகும்போது ப்ரெஷர் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் டவுன் ஆகும். இது காமன் கான்செப்ட்டு.
இது வந்து மார்க்கெட்டு வந்து நீங்கள் நானும் முடிவெடுக்கிறதெல்லாம் டோட்டலாக எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம் சார். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது சார். என்னென்னா மார்க்கெட்டு வந்து போயிட்டு இருக்கும்போது அப் சைடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு நம்ம வந்து அதில் வந்து ஹேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகுது இது எல்லாமே சார் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது எல்லாமே சார்ட்டு பேஸ் தான் சார் ஓடுது. சார்ட் இல்லைன்னா எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சார்ட்டு தான் சார் ரெக்கார்டு. ட்ரேடிங் கூட ரெக்கார்டு எப்படி ரன்னிங்க்கு ஒரு வே அப்படின்னு சொல்கிற மாதிரி சார் அது சார்ட்டு தான் சார். அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மார்க்கெட்டு போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல, கீழே வந்து சப்போர்ட் லெவல் கீழே டவுன் ஆகு. அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். திரும்ப சப்போர்ட் லெவல் வந்துட்டு அதை பிரேக் பண்ணலை அப்படின்னா திரும்ப எகைன் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போகலாம். அதையும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சும் கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதுமாரி நிறைய மெத்தடுக்கு சார். இது ஸ்ட்ராட்டஜிஸுங்கிறது இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறதால எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்மளாக க்ரியேட் பண்ணுறது. எப்படின்னா நம்ம டெய்லி நீங்கள் சார்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அந்த சார்ட்டில் எப்படிலாம் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது, பாடி விக்கும் எப்படி போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜில் வந்து பாடியோட அளவு கம்மியாகிட்டே போயிருக்கு, விக்கு வருது. அதுக்கு நிறைய நேம் வச்சுருக்குறோம் நம்ம பேர். ஒவ்வொருத்தரும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து ஒத்துக்கணும். அது அந்த ஹேண்டில் பற்றி நான் இன்னொரு டைம் சொல்லும்போது எத்தனை டைப் இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது நான் இன்னும் டீப்பாக சொல்கிறேன் சார். ஒரே நாளில் சொல்லிவிட்டு உங்களை சிரமப்படுத்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் நிறைய வருஷங்கள் கற்றுட்டதை வந்து ஒரு வீடியோவில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லி உங்களையும் கன்ஃபியூஸ் ஆக விரும்பலை. மெல்ல மெல்ல போவோம் சார். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ட்ரேடிங்க்கு உகந்த விஷயம்தான். இது மாதிரி நிறைய இருக்குது சார். அதாவது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளேயே இந்த மார்க்கெட்டு வந்து மார்க்கெட் அப் சைடு ஆகுமா டவுன் சைடு ஆகுமா சைடு வேஸ் போகுமான்னு கணிக்க முடியும். எல்லாராலும் கணிக்க முடியும். ஒரு பெரிய விஷயம் கண்கட்ட வத்தியே கிடையாது சார். ஜஸ்ட்டு சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நான் சொல்கிற ஒரு மெத்தேடு நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட டைமிங் நீங்கள் வந்து சார்ட்டை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லுவீங்க சார் மார்க்கெட் இன்றைக்கி எந்த மாதிரி போகுதுன்ட்டு. அதில் போய் நம்ம ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம பண்ணுறதுங்கிறது அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். பட் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி போகுது, சைட்வேஸாக அப் சைடு டவுன் சைடே நம்ம சொல்ல முடியும். அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ ஒன்றும் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸு இதை பேஸ் பண்ணி தான் சார் எல்லாமே இருக்குது. அந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் சில டைம் நெகட்டிவ் ஆகும். சப்போர்ட்டை டவுன் பண்ணி உடச்சிட்டு போயிட்டால் மார்க்கெட் டவுன் ஆகு. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப் சைடு ஆகு. இதே ஆப்போசிட் தான் சார் ஓடுது. பையுக்கு தான் செல்லுக்கு தான். அதனால் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. 1 தான் 2 தான் நல்லா கிடையாது சார். நிறைய டைப் இருக்குது. என்னென்னா எந்த ஸ்ட்ராட்டஜியும் ரெகுலராக ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சார். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருப்போம். மார்க்கெட்டில் ஒரு 4 நாள் ரன் ஆகு, திரும்ப ஒரு 3 நாள் ஃபெயில் ஆகு, நம்ம டயர்ட் ஆயிடுவோம். திரும்ப இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வேணும்னு எதிர்பார்த்து போவோம். ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்குவோம். அது ஒரு வாரம் சக்ஸஸ் ஆகு, உங்கள் மைண்டு ஹாப்பியாக இருக்குது. ஓகே நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. திரும்ப 10 நாள் வந்து நெகட்டிவ் ஆகும். இதுக்கு என்னென்னா சார், இது வந்து எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. இப்படித்தான் பிரிண்ட் ஆகணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல பையரும் செல்லரும் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் சார் இருக்குது. ஆல்ரெடி ஒரு இடத்துல லோ போய் மார்க்கெட் டேன் ஆனால் திரும்ப அந்த இடத்துல லோ போகும்போது நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க. ப்ரெஷர் இருந்திருக்கு, மார்க்கெட் டேன் ஆக திரும்ப அது வந்து ஒரு சப்போர்ட் லைனாக க்ரியேட் ஆகுது. இது மாதிரி நிறைய இருக்குது சார். இது 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜிஸ் வரும்போது அதை பற்றி ஃபுல்லாக நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸ்டாப் லாஸுங்கிறது வரும்போது நான் சொல்கிறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம வந்து நம்மளே ஜெனரேட் பண்ணுறதுன்னு. இது நீங்கள் எதையுமே சார்ட்டை பிளைண்டாக வச்சுட்டு நம்மளால் ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்காக அதை ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. அதனால் பொறுமையாக இருங்க சார். 1 by 1 நம்ம கற்றுக்குவோம். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற லெவல்ஸு நீங்கள் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். நான் கொடுக்குற லெவல்ஸு வச்சுட்டு நீங்கள் நிச்சயமாக ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம். நான் இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு என்னோடய பழைய வீடியோ நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாள் லெவல்ஸ் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்த லெவல்ஸு எத்தனை நாள் வந்து மார்க்கெட் சக்ஸஸ் ஆகிருக்கு, எத்தனை நாள் நெகட்டிவாக இருக்குது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க சார். அதிலே தெரிஞ்சுக்கும். ஏன் நான் எடுத்தோன்னே அடுத்த நாளே ஸ்ட்ராட்டஜி இப்படி பண்ணுங்க, இதுதான் சார் ஸ்ட்ராட்டஜி, இவ்வளோ இருக்குது, இப்படி தான் ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னால ஒரு செகண்ட் சொல்லிட்டு போகலாம். அதை நீங்கள் மைண்டில் அப்சர்வ் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், நான் கொடுக்குறது வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு சாம்பிள் தான் சார் நான் டெய்லி உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்துட்டு வர்றேன். நீங்களோட லெவல்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே இவர் ஏதாவது ஒன்று கற்றுருக்காரு, அந்த கற்றுக்கிற விஷயம் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு. பட் நான் கொடுக்குறது எல்லாமே சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏறக்குறைய ஒரு நம்ம ஒரு ஃபண்டை போட்டு மனதைரியத்தோடு ட்ரேட் பண்ணுற அளவுக்கு என்னோடது இருக்குது சார். அதில் ஒன்றும் நீங்கள் டவுட்டே வேண்டாம். இது நான் வாய்ஸில் சொல்ல, என்னோடய பழைய வீடியோ எடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் கொடுத்த லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணலாம்.
இன்னொரு விஷயம் சார், நம்ம 20 நாள் ட்ரேட் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் இதில் ஹாலிடேஸ் வரும், அதை விட்டுருங்க, நம்ம ஓவரலாக பேசுவோம். 20 நாள் ட்ரேட் இருக்குது, 20 நாளும் நம்ம ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு வச்சுக்க வேண்டாம் சார். 1 20 நாளும் சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் வேண்டாம். 20 நாள் தோற்றுருவோங்கிற மைண்ட் செட்டு வரவே கூடாது. ஓவராலாக சார் இப்போ நான் கொடுக்குற லெவல்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து சக்ஸஸ் ஆகுது சார், ஒன்றும் டவுட்டே வேண்டியதில்லை. மீதி 20% என்னென்னா சம்டைம்ஸ் நம்ம என்ட்ரி பண்ண முடியாது. சில டைம் என்ட்ரி டச் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலில் டார்கெட் ரீச் ஆகாமல் திரும்ப ரிவர்ஸ் ஆகலாம். சில டைம் டச் பண்ணிவிட்டு நெகட்டிவும் ஆகலாம். அதனால் அந்த 20% வந்து நம்ம லாஸாகவே எடுத்துக்குவோம் சார். 80% வந்து வின்னிங் எடுத்துக்குவோம். அப்போ நீங்கள் ஓவராலாக நீங்கள் என்னோடய வியூவில் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ட்ரேடில் வந்து வின் பண்ணலாம் சார், அதுவும் டவுட் இல்லை. நீங்கள் டெய்லி லெவல் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். ஓகே, இந்த சேனல் அவர் போடக்கூடிய வீடியோஸ் லெவல்ஸ் வந்து 100% கரெக்டாக இருக்குது, அந்த லெவல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாம், அவர்கிட்ட வந்து சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வரட்டும் சார். இன்னும் ஒரு 1 மந்த் போகும்போது உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வந்துடும். நான் கொடுத்தாலும் ஓகே நெக்ஸ்ட் இந்த லெவல் வந்தால் நம்ம இதை பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் 1 by 1 சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம எடுத்தோடனே ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒரே நாள் திணிச்சோம்னா அது உங்களுக்கும் மனம் ஏற்றுக்காது. அப்படியே ஏற்றுட்டாலும் அதை நீங்கள் வந்து மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்க்குற சூழ்நிலை உருவாகாது. 1 by 1 போனால் நிச்சயமாக இப்போ லெவல்ஸ் பார்த்துட்டே வரீங்க, அடுத்து நான் ஒரு ஹிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணுறீங்க, அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு மைண்டு வந்து ஏற்றுக்கும். ரெண்டாவது சார், நம்ம என்ன தான் நம்ம வந்து ஒரு கிளாஸு கோர்ஸு அப்படி போனாலும் ப்ராக்டிக்கலாக ட்ரேடு பண்ணி வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எதுவும் கிடைக்காது சார். இப்போ நீ எக்ஸாம்பிள் சொல்கிற வீக்லி ட்வைஸ் போகிறீங்க, 2 மாதம் போகிறீங்க, ஒரு கோர்ஸில் கற்றுட்டு வர்றீங்க, அந்த கற்றுக்கிட்டது வந்து அப்படியே மார்க்கெட்டில் நடக்குமானா நிச்சயம் நடக்காது. எவ்ரி மந்த்து சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு ஹேண்டலோட இதை வச்சுட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு பை பண்ணுவீங்க, மார்க்கெட் ஆப்போசிட் ஆகும். சில செல் பண்ணுவீங்க, ஆப்போசிட் ஆகும். அதனால் அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரகிளாக என்ன ஆவீங்கன்னா நீங்கள் ஓனாக எதாவது ஒன்று அதில் புகுத்தி சக்ஸஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக லாங் டைம் இருக்குது. ரெண்டாவது, எந்த நாளும் ரெகுலராக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதேமாரி மார்க்கெட்டில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது, நிச்சயமாக சேஞ்ச் ஆகும். அப்படி இருக்கிற மாதிரி எல்லாருமே கற்றுட்டு எல்லாருமே ட்ரேடிங் வந்து பணம் சம்பாரிச்சிடுவாங்க அல்லவா? அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டு இன்னொருத்தர் லாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இப்போ யார் லாஸ் பண்ணுறது? எல்லாருமே பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போகிறீங்க, நெகட்டிவ் யார் கிடைக்கிறது? நெகட்டிவ் கொடுக்குறதுக்கும் ஆள் இருக்கணும், பாசிட்டிவ் கொடுக்குறதுக்கும் ஆள் இருக்கணும். நான் லாஸ் பண்ணுறது உங்களுக்கு பாசிட்டிவாக வருது சார், உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதுதான் சார் காமனாக கிடைக்கக்கூடிய விஷயம். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக பணம் யாரும் உங்களுக்கு வரக்கூடிய லாபம் யாரும் எக்ஸ்ட்ரா யாரும் கொடுக்குறக்கு ஆள் இல்லை. யாரோ ஒரு ட்ரேடர் லாஸ் பண்ணுறது உங்களுக்கு லாபமாக வரும். இப்படி தான் சார் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நான் கொடுக்குற வீடியோவை, இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வீடியோவை ரிலாக்ஸாக பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் சார், நான் சொல்கிறது சரியாக இருக்கா தவறாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார். ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய நான் தர்றேன். அது ஒன்றும் இல்லை சார். இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் போனாலும் நம்ம வந்து ட்ரேடு பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கண்டினியூ அப் ஆகி போயிட்டாலும் பண்ணுறக்கு மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. டவுன் ஆகி போனாலும் பண்ணுறக்கு இருக்குது. எல்லாமே நம்ம கற்றுக்கணும். நம்ம வந்து அப்சைடில் போக மட்டும் தான் சார் நான் பை பண்ணி சக்ஸஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா நீங்கள் அதை இப்போ மார்க்கெட்டில் மாதத்தில் ஒரு 4 நாள் 3 நாள் கூட கிடைக்காது. அதேமாதிரி செல் பண்ணுறதுக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும் சார், அதில் என்ன பண்ண முடியாதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக நான் எல்லா நாளும் ஒத்துழைக்காது. சைட்வேஸ்லேயும் போகும், மார்க்கெட்டில் அப் சைடு போய் சடனாக மார்க்கெட் டேன் ஆகி ரிவர்ஸ் ஆகியும் வரும், டவுனில் போய்ட்டு ரிவர்ஸ் ஆகி டேன் ஆகி அப் சைட்லேயும் போகும். எல்லாத்துக்குமே நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும் சார் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு சார், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து அது நிறைய டைப் இருக்குது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கக்கூடிய லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா அப் சைடோ டவுன் சைடோ ஓகே, அது மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு நான் சொன்ன மாதிரி நிஃப்டின்னு ஒரு 40 பாயிண்ட் நிற்காமல் போகும் சார், அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பேங்க் நிஃப்டி 100-150 பாயிண்ட் நிச்சயம் போகும், சென்செக்ஸ் 200 பாயிண்ட் போகும். அப்போது அந்த மாதிரி ஒரு லெவல்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறது ஒரு மெத்தேடு. மார்க்கெட்டு வந்து ஒரு இடத்துல டேனாகி மேலே போகுது, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப கீழே வருது, திரும்ப மார்க்கெட்டு மேலே பிக்கப் ஆகுதுன்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எது வரைக்கும் வருங்கிற தெரிஞ்சுட்டு அதை பிரேக் உடைக்காது அப்படிங்கிற ஒரு நீங்கள் கவனிச்சுட்டு அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு நிற்கணும். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் மார்க்கெட்டு பிரேக் ஆகிடுச்சு இந்த லெவலில் முன்னாடிக்கிற ஒரு பார் நாம் வந்து எண்டில் வச்சுட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் போடலான்னு நிச்சயமாக இருக்க. ஸ்டாப் லாஸ் உடைச்சிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகும். அதை சொல்லுவாங்க, நான் ஸ்டாப் லாஸ் போகிறதை மட்டும் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு மேலே போயிடுச்சுமாங்க. அப்போ என்னன்னா நீங்கள் வந்து சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸு
ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல பார் வந்து பிரேக் பண்ணுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற பார் என்ன கண்டிஷன், அதுக்கு முன்னாடி இருக்கிற என்ன பார் என்ன கண்டிஷன், இது எல்லாம் நம்ம செக் பண்ணி தான் சார் ஸ்டாப் லாஸ் போடணும். காமன் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து என்ட்ரி ஆகிறது வந்து 1:2 1:3 அது சம்திங் வேய்பாங்க. அப்படி ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா சம்டைம் ஒர்க் ஆகும், சம்டைம் ஃபெயில் ஆகும். காரணம் என்ன, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட முடியாது சார். நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறோம், எதை பிரேக் பண்ணி மார்க்கெட்டுக்கு மேலேயோ கீழேயோ போகுதோ அதுக்கு முன்னாடி என்ன லெவலில் இருக்குது, அதுக்கு முன்னாடி பார் என்ன கண்டிஷன், அதையெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் சார் போடணும். ஸ்டாப் லாஸுங்கிறத லாஸ்ன்னு நினச்சி தான் போடுறோம். பட் அந்த லாஸை நம்ம மீட் பண்ணக்கூட லாஸ்லேருந்து தப்பிக்கணும். ஒன்றா ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒன்றும் முடியலனா காஸ்ட் வெளியே வர அளவுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரணும். இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ்லேயும் நிறைய இருக்குது சார். ஸ்டாப் லாஸ் நம்ம இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டாண்டர்டு, அதில் மாற்றம் இல்லை. நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டு, நம்மளோட பணம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ்னால கிடையவே கிடையாது. மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். அதே சமயம் ஸ்டாப் லாஸையும் நம்ம ஒரு லெவலில் தான் சார் போடணும். ப்ராஃபிட் புக் பண்ணுறது ஒரு 2000 ரூபா, ஸ்டாப் லாஸ் 2000 ரூபாய்க்கு நம்ம போட முடியாது. சம்டைம் 1:1 ரிஸ்க்கு மீது தான் ரிவார்டு மீது தான் அப்படிங்கிற இடத்துலையும் போட்டு வரணும். முடியலன்னா காஸ்ட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ டைம் நம்ம என்ட்ரி ஆனதுலேருந்து மார்க்கெட்டு மேலே போய் ரிவர்ஸ் ஆகுது, இல்லை கீழே போயிட்டு மேலே ரிவர்ஸ் ஆகுது, அப்போ எவ்வளோ டைம் ஆனால் மார்க்கெட் ஆப்போசிட் ஆகிரு, எந்த டைம் எக்ஸிட் ஆகணும், இதெல்லாமே நம்ம நிறைய கற்றுக்கணும் சார். ரெண்டாவது, இப்போ நிஃப்டின்னு வைங்க, மினிமம் ஒரு 200 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதாவது அது சார் என்னென்னா 28,000 ரூபா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 27,000 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரேட் ஆகிட்டு 27,000 ட்ரேட் ஆகுது நிஃப்டினா, நீங்கள் கால் ஆப்ஸ் எடுக்குன்னா 200 பாயிண்ட் டவுன் பண்ணி எடுங்க 26,800க்கு. இதே இது புட் ஆப்ஸ் எடுக்கணும்னா 27,200 எடுங்க. அப்போது அன்றைக்கி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த நீங்கள் 40 பாயிண்ட்டு நிஃப்டியில் மூவ் ஆச்சுன்னா சாலிடாக ஒரு 20 பாயிண்ட் பிரிமியத்தில் கவர் ஆகும். ஒரு லாட்டுக்கு ஒரு 1,500. நான் சொல்கிறது மினிமம் தான் சார். நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு டெல்டா காமா தீட்டா அதெல்லாம் செக் பண்ணி எடுக்க முடிஞ்சால் எடுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி பிளைண்டாக 200 பாயிண்ட் டவுன் பண்ணி எடுத்திங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே கவர் ஆயிரும். நீங்கள் வேணாலும் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கவர் ஆகும். அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒரு லாட் அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் இருந்தால் ஒரு லாட் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 20,000 அக்கௌண்ட்டில் வச்சுட்டு ஒரு லாட் ட்ரேட் பண்ணலான்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட வேண்டாம் சார். 50,000 ரூபா வைங்க, ஒரே ஒரு லாட் ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி என்னோட எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சென்செக்ஸாக இருந்தாலும் நம்ம அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி எவ்வளவு காஸ்ட்டோ அதுக்கு மாதிரி எக்ஸஸ் மணி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாரத்தில் ஒரு மாதத்தில் வேண்டாம் சார், ஒரு 4 நாள் நெகட்டிவ் ஆகுதுன்னா பிகினிங்லேயே 4 நாள் நெகட்டிவ் ஆகிடுச்சு, ஒரு 1,000 ரூபா லாஸ் ஆகுது, 4,000 ரூபா தொடர்ந்து போயிடுச்சு 4 நாளைக்கு. உங்கள் அக்கௌண்ட்டில் டேக்ஸோடு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000-7,000 ரூபா போயிடுமா? அப்போ ஒரு 20,000 வச்சுருந்தீங்கன்னா 6,000 ரூபா போனால் 14-15 ரூபா அந்த லெவலில் வரும்போது உங்களுக்கு ப்ரெஷர் உங்கள் மைண்ட் செட்டில் ஆட்டோமேட்டிக் வந்துடும். இன்றைக்கி ஒரு 4 பாயிண்ட் கீழே டவுன் ஆனாலும் மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆகிடலாமல் பேனிக் ஆயிடுவீங்க. அதனால தான் சார் சொல்கிறேன், 50,000 ரூபா வச்சுட்டு ஒரு லாட் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா 2 நாள் ட்ரேட் லாஸ் ஆனாலும் பயம் இருக்காது, அடுத்த நாள் சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருப்பீங்க. இருக்கிற பணமே கொஞ்சமாக இருக்குது, அடுத்த டைம் ஆர்டர் பண்ணுறக்கே நம்மளோட காசு இல்லை, நம்ம ப்ரைஸ் வந்து 200 ரூபா ஸ்கிரிப்ட் வந்து 130 ரூபாய்க்கு கிடைக்குமா, அந்த இதில் எக்ஸ்பைரி டைம் பார்த்து எடுக்கலாமாங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. இந்த பேனிக்கை உங்களுக்கு ட்ரேடு பண்ணுறது பார்ப்பீங்களா, இந்த மாதிரி உங்களோட மணி வச்சு ட்ரேடு எந்த இதில் நம்ம எடுக்கலாம்னு பிளான் பண்ணுவீங்களா, இதை நர்வஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு தானே உள்ளுணர்வு உங்களை பயப்படுத்தி விட்டுரும். அதனால் 50,000 வச்சு எடுங்க சார். 50,000 வச்சு எடுத்திங்கன்னா 80% மாதத்தில் சக்ஸஸ் ஆகுதுன்னா உங்களோட கேபிட்டலுக்கு மினிமம் வந்து 30% கிடைக்கும். நான் சொல்ல மினிமம் 30%. அப்போ 30% வந்து மந்த்லி ஏர்னிங்ஸு மிகப்பெரிய விஷயம் சார். 50,000 ரூபாய்க்கு மாதம் 15,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. 20 நாள் ட்ரேடு, 20 நாள்லையும் கண்டினியூ ட்ரேட் பண்ண முடியாது. 80% டேஸில் வந்து பண்ணுவீங்க, மீதி 20% டேஸில் வந்து ஸ்டாப் லாஸும் கிட்ட ஆகும், நீங்கள் என்ட்ரியும் ஆக முடியாது. அப்போ இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30%ங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியான குரோத் ஆகுது சார். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நீங்கள் ஒரு மாதம் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சும்மா ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்களோட பாதையிலே போங்க. ஃபுல் கான்ஃபிடென்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு வரணும் சார். எப்படின்னா டெய்லி லெவல்ஸ் நீங்கள் பாட்ச் பண்ணிட்டே வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் லெவல்ஸ் கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறமா நான் 1 by 1 சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுவீங்க, அதில் எந்த டவுட்டு வேண்டாம். 20 நாளும் ட்ரேடு பண்ணலாங்கிற மைண்ட் செட் வேண்டாம், 20 நாள் ப்ராஃபிட் எடுக்கலாங்கிறது வேண்டாம். 20 நாள் ட்ரேடிங்கில் 80% நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது சொல்கிறேன் சார், ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வைக்கணும்,
எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எடுக்கணும். ஸ்டாப் லாஸு ஃபிக்ஸ்டு இல்லை சார். இப்போ நான் சொல்கிறேன், அந்த எந்த இடத்துல பிரேக் பண்ணுதோ அதுக்கு முன்னாடி பார் என்ன மாதிரி கண்டிஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். ஸ்டாப் லாஸு போடணும். அது நான் நெக்ஸ்ட் ஒன் பை நான் சொல்கிறேன் சார். கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக பாருங்கள். நான் சொல்கிற விஷயத்தை ஒவ்வொரையும் நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் தப்பு. நீங்கள் கம்பேரிஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் ட்ரேடிங் நீங்கள் எப்படி பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு, நான் சொல்கிறது எப்படி இருக்குது, இது கரெக்டான பாதையாக பாருங்கள். நான் உணர்வுபூர்வமாக தான் சார் சொல்லிகிட்ருக்கிறேன். ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி உங்களை இது பண்ணல. நான் உங்களை மாதிரி ஒரு ட்ரேடிங்கில் இருந்து அது வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். சக்ஸஸ் பண்ண ஒன்றுமே கிடையாது. ட்ரேடிங்கில் ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை சார். எல்லோரும் பயப்படுறது என்ன, இன்ஸ்டியூஷன் ட்ரேடு வந்தால் அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. யாராலையும் எதுவும் செய்ய முடியாது சார். அவங்களும் அந்த ரேஞ்ச் வந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும். நீங்களும் அதை பைபாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்களும் கற்றுக்குங்க. ஒன்றுமே பண்ண முடியாது சார். நம்ம தான் இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம், யாருக்கு தெரிய போகிறதில்ல. நீங்கள் தைரியமாக உட்காந்து என்ட்ரு ஆகுங்க. மார்க்கெட்டில் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சார். அந்த மார்க்கெட்டில் தான் சார் வந்து வளரவும் செய்யும். நம்மளை வந்து நெகட்டிவாக நினைக்க வேண்டாம், அதுவும் பண்ண பார்க்கும். நீங்கள் பாசிட்டிவாக பண்ணுறக்குரிய என்ன வழிகளோ அதை கற்றுக்கிட்டு போங்க. கிராஜுவலாக போங்க. ஒரே நாளில் நம்ம இழந்துட்டோம், ஒரு பணத்தை இழந்துட்டோம், ஒரே நாள் நம்ம பணத்தை எடுத்துடலாம்னு நினச்சிட்டு ட்ரேடு பண்ணாதீங்க. 50,000 போன மாதம் லாஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வாரத்தில் 50,000 எடுக்கலாமான்னு உங்களுக்கு கேபிட்டல் என்ன இருக்குது, நீங்கள் எவ்வளோ லாட் போடுறீங்க, அதுக்கு என்ன ப்ராஃபிட், அப்படி தான் கொண்டு போக இல்லையா. போன வாரத்தை லாஸ் 50,000 நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிட்டு மைண்ட் செட் வச்சுட்டு இதில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு பிரச்சனை தான் பண்ணும். 4,000 ப்ராஃபிட் காமிக்க நீங்கள் புக் பண்ண மாட்டீங்க. திரும்ப 1,000 கீழே மைனஸ் இருக்குது, அப்பவும் க்ளோஸ் பண்ண மாட்டேங்க. 6,000 மைனஸ் லாஸாக க்ளோஸ் பண்ணி. இது என்னென்னா விட்டதை பிடிப்போம் அப்படிங்கிறக்காக தான். விட்டதை பிடிக்கலாம். கண்டிப்பாக இதே மார்க்கெட்டில் எங்கே விட்டீங்களோ அங்கேயே பிடிக்கலாம். தொலைச்ச இடத்துல தான் சார் மறுபடியும் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு டைமும் கால நேரங்கள் அமையிற மாதிரி நம்ம வந்து செட் ஆகணும். ஒரே நாளில் தொலைச்சதை ஒரே நாளில் மீட்ட முடியாது. தொலைக்கிறது ஈஸி, பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அதனால் கிராஜுவலாக தான் சார் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள், நிதானம் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ரீசனபிளான இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரிப்ளை கொடுக்குறேன். பொறுமையாக பண்ணுங்கள். நான் கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே 5 minutes டைமில் வச்சு நீங்கள் இப்போ சார்ட்டில் கம்பேரிஷன் பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் லாங் டைம் நிறைய இருக்குது சார். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு நாளில் நான் ஒன்று சொல்லிட்டு போனால் நான் போயிடும் திரும்ப உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் எனக்கே நீங்கள் கிளாஸ் தெரிஞ்சு சொல்லி நான் இன்னொன்று கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் சொல்கிறது என்னால் ஒரு நாளில் ஃபைனல் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறத ஒரு குறிப்பிட்ட ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு நான் மார்க்கெட்டில் வந்து நான் பார்த்துட்டு அப்போ தான் சார் எனக்கு மைண்ட் அப்சர்வ் ஆகும். சொல்லும்போது நான் தெரிகிற மாதிரி இருக்குது, ஃபைனலில் தெரியாது. அதனால் பொறுமையாக ரிலாக்ஸாக நான் சொல்கிறத செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 minutes வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். 1 minute 3 minute எல்லாம் செட் ஆகாது சார். பட் நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடில் பண்ணுறதா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொடுக்குற லெவல்ஸை வந்து 5 minutesல செக் பண்ணுங்கள். கரெக்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக தான் சார் போயிட்டுருக்கு. மார்க்கெட்டில் வந்து ஃப்ளக்சுவேஷன் இல்லாத அப்போ கூட ஒர்க் ஆகிருக்கு. ஒர்க் ஆகலைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் நான் வீடியோ இருக்கிறத பாருங்கள். அதில் என்ன இருந்தாலும் கொடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் தர்றேன். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சார். நான் உங்களுக்கு வந்து ரீசனபிளான ரிப்ளை உங்களுக்கு தர்றேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் தரேன் சார். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் நான் தரேன் சார். நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டில் ஓப்பனான ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் மார்க்கெட் என்ன வேங்கிறத நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுற கற்றுக்குங்க. அது நான் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் தர்றேன். மார்க்கெட்டு சைட்வேஸில் நீ போகுமா, அப் சைடாக, டவுன் சைடாக, இல்லை மிடிலாக தான் போகுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதில் சக்ஸஸ் பண்ணணும். நம்ம எடுத்தோடனே பிரேக் ஆகிடுச்சு, இந்த மார்க்கெட்டு மேலே தான் போல தெரியுது, 100 பாயிண்ட் நிஃப்டி போகும் அப்படின்னு பிளைண்டாக போக வேண்டாம் சார். அதுக்கு பிகினிங்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். மார்க்கெட்டு இன்றைக்கி இவ்வளோ தான் மேலே, இல்லை மார்க்கெட் இவ்வளோ தான் கீழே, இல்லை வந்து மிடில் இப்படி தான் போகும். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்து சக்ஸஸ் பண்ணலாம். எந்த லெவலுமே என்ட்ரி டச் ஆகலைன்னா இன்றைக்கி விட்டுடலாம். சைலண்ட்டாக வேடிக்கை வைக்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா ட்ரேடு க்ளோஸ் பண்ணிட்டு பெஸ்ட்டு நீங்கள் வேறு அதர் ஒர்க் போயிடும். நெக்ஸ்ட் டே வந்து பாருங்கள். நான் இதேமாரி வீடியோ நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் சார். அது வரைக்கும் ஆக்சுவல் உங்களுக்கு டெய்லி லெவல்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி டெய்லி நான் வீடியோ கொடுக்குறேன். சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் எனக்கு சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.